தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் மதுரை ஐராவதநல்லூர் முக்தீஸ்வரர் கோயில் மதுரை நகரில் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. மூலவர் முக்தீஸ்வரர் மரகதவல்லி. இத்திருக்கோயில் 2000 ஆண்டுகள் பழைமையானது. சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் 2வது திருவிளையாடல் நடந்தது இங்குதான். மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் வாயில் தலமாகவும் உள்ளது. மதுரையின் பஞ்சபூத தலங்களாக 5 கோயில்களை குறிப்பிடுவது உண்டு. நீர்த்தலமாக செல்லூர் திருவாப்புடையார் திருக்கோயில், ஆகாய தலமாக சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோயில், நிலத்தலமாக இம்மையிலும் நன்மை தருவார் கோயில், நெருப்புத்தலமாக தெற்கு மாசிவீதி திருவாலவாயர் திருக்கோயில் மற்றும் காற்றுத்தலமாக தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயிலையும் குறிப்பிடுவதுண்டு. ஆலய அமைப்பு மதுரை திருமலை நாயக்க மன்னரின் அண்ணன் முத்து வீரப்பன் நாயக்கரால் கோவில் கட்டப்பட்டது. கிழக்கு பார்த்த ஆலயம். கருவறையில் உள்ள இறைவன் முக்தீஸ்வரர் ஆவார். விநாயகர், முருகன், சந்திரன், சூரியன் ஆகியோர் காணப்படுகின்றனர். அம்மன் மரகதவல்லியம்மன் சன்னதி தனியாக உள்ளது. பழைமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஈசனுக்கு ஸ்ரீமுக்தீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு ஸ்ரீமரகதவல்லி என்றும் திருநாமங்கள். இந்த ஆலயத்தில் ஒரே இடத்தில் நின்று அம்பிகை, ஈசன் ஆகிய இருவரின் சந்நிதியையும் தரிசனம் செய்யலாம். எழில் கொஞ்சம் திருவடிவுடையாளாக திகழும் இன மரகதவல்லி தாயாரை வேண்டிக்கொண்டால் செல்வ வளம் சிறக்கும் என்பது நம்பிக்கை. பலிபீடம், ரிஷபக்கொட்டில், கொடி மரம் ஆகியவை கோயிலில் காணப்படுகின்றன. முன் மண்டபத்தை தொடர்ந்து உள் மண்டபம், கருவறை ஆகியவை காணப்படுகின்றன. கருவறை கோஷ்டத்தில் முறையே தட்சிணாமூர்த்தி, அடிமுடிகானா அண்ணல், துர்க்காம்பிகை ஆகியோர் காணப்படுகின்றனர். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷமானவர். இவர் கைகளில் வீணையை ஏந்தியபடி காட்சியருள்வதால் வீணை தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாகவே தட்சிணாமூர்த்தியை ஞானத்தின் கடவுள் என்று போற்றுவோம். அவரை வணங்கி வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். இந்த தட்சிணாமூர்த்தி வீணை ஏந்தி இருப்பதால் இவரை வேண்டிக்கொண்டால் இசைக்கலையில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த தலத்தில் நடராஜ பெருமான், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், சுப்பிரமணியர், துர்கை ஆகியோரும் சந்நிதி கொண்டருள்கிறார்கள். மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்திற்கு ஒரு தெப்பக்குளம் கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலம் முக்தீஸ்வரர் கோயிலுக்கு எதிரே இருந்ததால் கோயிலை மேலும் விரிவுபடுத்த முடியவில்லை. கோயிலுக்கு ராஜகோபுரம், பிரதான கோபுரம் இல்லாததால் குளத்தின் நடுவில் கட்டப்பட்ட கோபுரமானது கோயிலின் உள்ளிருந்தோ அல்லது கிழக்கு திசையிலிருந்தோ பார்க்கும்போது முக்தீஸ்வரர் கோயிலுக்காக கட்டப்பட்ட கோபுரம் போலவே காட்சியளிக்கும்.